கருத்தார்த்தின திரு ராம்கி, ஒரு பக்கம் அலையன்ஸ் ஸ்ட்ராட்டஜி, இன்னொரு பக்கம் தேர்தல் வாக்குறுதிகளை முன்வைத்து அதிமுக வைக்கக்கூடிய விமர்சனம், உறுப்பினர் சேர்க்கை, இந்த மாதிரி வெவ்வேறு பிளாட்ஃபார்மில் இந்த தேர்தல் களத்தை வெற்றி தோல்வியை தீர்மானிக்க முடியும். ஸோ இப்போ டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கூட்டணி, பிரச்சார யுக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் யார் முந்துறது? இந்த தலைப்புகளை நீங்கள் சொல்கிறதெல்லாம் தலைகீழாக மாற்றக்கூடிய சம்பவங்கள் நடக்க போகின்றன. அடுத்த 2 நாளில் ஓபிஎஸ் அவர்கள் பிரதமரை சந்திக்கிறார். அதுக்கப்புறம் 2 மாதங்களில் விஜய் ஏதாவது கூட்டணி முடிவு செய்வாருங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து தலைப்பு மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி எடப்பாடி அவர்கள் மேட்டுப்பாளையத்தில் ஆரம்பிக்கும் போது விழுப்புரம் வரைக்கும் கூட்டம் இருக்கும், விழுப்புரத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு தெரியாதுங்கிற மாதிரி இருந்தபோது அவருக்கு வந்த கூட்டமும் சரி, அது கட்சி தொண்டர்களாகவும் சரி, மக்களாகவும் சரி, அது கிடைத்த வரவேற்பு யாரும் எதிர்பாராதது. அதுவும் வந்து எப்படின்னா, நீங்கள் அப்படி போய் டெல்டாவில் போயிட்டு, அதுவும் ஒரத்தநாடுங்கிறது ஓபிஎஸ் உடைய தளபதியோட ஒரு கோட்டை. ஸோ அந்த இடத்துல போயிட்டு ஒரு பெரிய சேலஞ்ச் பண்ணுறாரு. அதை தாண்டி கந்தவர கோட்டை இப்படி போகிறார். இப்போ சவுத்தில் அவருடைய சுற்றுப்பயணம் போது என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸுன்னு தெரில. ஸோ ஆனால் இதெல்லாமே மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அது ஏன் இப்போ நீங்கள் முக்கியமாக அடுத்த 2 நாள் நடக்க போகிறது வந்து ஓபிஎஸ் உடைய முடிவு எப்படி ஒரு 2-3 வருடங்களாக நம்ம எதிர்பார்த்துருந்தது. ஸோ அதற்கான கிளைமாக்ஸ் நெருங்கி விட்டதாக நான் பார்க்குறேன். என்ன வாய்ப்புகள் இருக்குது? வாய்ப்புகள் வந்து முதல்ல வந்து பன்னீர்செல்வம் வந்து ஒரு பணிவு செல்வம் தான். அவர் மாதிரி ஒரு தன்னடக்கம் தராத மனம்லாம் வேறு யாருக்கும் இருக்காது. 3 முறை முதல்வராக இருந்தவர். ஆனால் அவர்கிட்ட என்ன பிரச்சனைன்னா, பணிவானதாக இருக்கார், ஆனால் துணிவு இல்லை. அதாவது துணிவானவருக்கு பணிவும் இருக்கிறது, ஆனால் துணிவு இந்த பிரச்சனை அதில் இருக்கிறதுனால தான் அவர் ஏதோ ஒரு ஷேடோவில் தான் இருக்கார், ஏதோ ஒரு நிழல் இருந்துட்டு தான் இருக்கார். ஸோ அதனால் அது காரணத்தினால தான் அவரால் ஒரு முடிவெடுக்க முடியாத நிலை இருந்துட்டு இருந்தது. இன்றைக்கி வெளிப்படையாக நீங்கள் வந்து இதை வந்து ஒரு அதிமுக பிரச்சனையாக நான் பார்க்கல, அதை தாண்டி வெளியில் உள்ள மக்கள் பார்க்குறாங்கல்ல. ஏன்னா ஒரு 3 முறை முதல்வராக இருந்தவர், அவர் கேட்குற அவங்களை பார்ப்பதே எனக்கு பாக்கியம் அப்படி சொல்வதை யாரும் மக்கள் ரசிக்கல. சார் டிரான்ஸ்லேஷன் தப்பு சார், நான் அதை உண்மையாக மறுக்கிறேன். ஏன்னா ஐ வில் ஃபீல் ப்ரிவிலேஜ்டுன்னு சொல்கிறாரு, நான் கௌரவப்பட்டு தவறானது சார். ஒரு மீடியா ஏன் இப்படி பண்ண, அவர் சுப்பிரமணியன் சொன்ன மாதிரி அதை ஏன் அப்படி மொழிபெயர்த்தாங்க? இல்லை ஐ பெக்னு சொன்னால் பரவாயில்ல சார். ஐ ஃபீல் ப்ரிவிலேஜ்னா நான் கௌரவிக்கப்பட்டவனாக என்னவேங்கிறது அப்படியே இருந்தால் கடந்த காலங்களில் பிரதமர் சந்திப்புக்கு அவருக்கு மேற்கொண்ட ரெக்வஸ்ட் இன்னைக்கு பகிரங்கமாக வருது, அதெல்லாம் விடுங்க. அதனால இந்த அவருடைய அரசியல் ரீதியாக நம்ம பார்ப்போம். அவருடைய அரசியல் ரீதியாக அவருடைய நிலைப்பாடுங்கிறது ஒரு இருதரப்பும் நெருக்கி எடுத்து ஒரு முடிவு எடுத்தாக வேண்டும் ஒரு கட்டாயத்தில் கொண்டு வர விட்டாங்க. இப்போ அவர் எங்கே போவார்? வேறு ஆப்ஷன் என்ன? தாவேக் ஆப்ஷன்லாம் பற்றி பேசணும் போன வாரம், அதெல்லாம் ஒன்றும் வாய்ப்பே இல்லை. ஸோ அவர் எய்தர் பாஜக இல்லைன்னா அதிமுக அப்படிங்கிற முடிவு எடுத்தாகணும். அதிமுக அது எல்லா காலங்களும் சாத்தப்பட்டு ரொம்ப உறுதியாக இருக்கார் எடப்பாடி. இல்லை காலம் கடந்து விட்டதுங்கிற அவர் என்னென்ன வார்த்தைகள் சொன்னாலும் தெளிவாக சொல்கிறது காலம் கடந்து விட்டது, அவ்வளோதான். செந்தில் சார் சொன்ன மாதிரி 2 நாட்களில் தலைகீழா மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓபிஎஸ் அவர்கள் குஜராத்துக்கு போயிட்டு பிரதமர் நரேந்திர மோடி பதவி ஏற்றுக்கொண்டப்ப போனாரு. அதுக்கு பிறகு வெவ்வேறு நிகழ்ச்சிகளை பிரதமரை சந்திச்சு பேசியிருக்காரு. அப்போதுக்கு அவருக்கு அரசியல் எதிர்காலத்தை பிரகாசப்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு பாஜகவுக்கு இருந்ததா அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி. அப்ப இல்லாத வாய்ப்பு இப்ப எப்படி வந்திருக்கு? ஏன் வருது? இப்போ வருவதற்கு முன்னாடி ஓபிஎஸ் மனதில் என்ன இருக்கிறது அப்படின்னா, அவர் பாஜக தான் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து விட்டாருன்னா அதற்கப்புறம் அவருடைய கேரியருடைய பார்த்து வேறு விதமாக இருக்கும். அவர் பரதன் தான், அது அவர் ஒரு நல்ல விசுவாசி தான். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசியை தான் பாஜக தலைமை தேடிக்கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு கிடைத்தவர்கள்லாம் பாஜகவை நம்பி விசுவாசியா போனாரு. வாய்ப்பு இருக்கிறது இல்ல, கடைசியில குருமூர்த்தி அவர்களுடைய பேச்சை கேட்டுதான் என்னோட முடிவுகளை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓ பன்னீர்செல்வம் கடைசியில அதிமுக காலங்காலமா தன் பயணம் செய்த அதிமுகவுடைய கரைவேட்டியை கட்ட முடியாத நிலைமை கூட ஓபிஎஸ்க்கு வந்துச்சு. அன்னைக்கு அவருக்கு மாற்று வாய்ப்பு என்ன அப்படின்றது யாரும் பதில் சொல்லல. 2024 மக்களவை தேர்தலில் எந்த சின்னத்தில் நிற்பது அப்படின்ற கேள்வி எழுக்கும்போது ஒரு சுயேட்சை வேட்பாளரா பலாப்பழ சின்னத்தில் நின்னார். அந்த சூழ்நிலைக்கு இட்டு சென்றது தான் அவருடைய விசுவாசத்திற்கு கொடுத்த மதிப்பா? இல்லை, அது வந்து ஓபிஎஸ் அவருடைய தேர்வு. அவர் அப்போதே நினைத்திருந்தால் பலாப்பழத்துக்கு பல தாமரை சின்னத்தில் நிறைந்திருக்கலாம், கூடுதலாக வாக்குகள் விழுந்திருக்கும், இல்லை குறைவாக இருந்திருக்கும். ஆனாலும் அந்த இடத்துல அவர் உறுதியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்க முடியும். அவர் முடிந்த அளவு ஒத்தி போட நினைத்தார். இப்போ அது ஒரு ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு ஒத்தி போட்டிருக்கா. இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தாக வேண்டும். நீங்கள் ரெட்டலை வாய்ப்பில்லை, உங்களுக்கு பலாப்பழமும் வாய்ப்பில்லை, பலாப்பழம் உங்களுக்கு. ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆ தான், பலாப்பழமா தாமரையான்னு கிடையாது. அன்னைக்கு
ஓபிஎஸ்க்கு எந்த வகையில் பாஜக சப்போர்ட் பண்ணுச்சு? எல்லா வகையிலும். அதற்கு பிறகும் எப்படி சப்போர்ட் பண்ணுச்சு? இல்லை, அது அவங்க தான் சொல்லணும். ஆக்சுவலாக என்னன்னா, நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு செய்தி இருக்கு, நம்ம அதை உறுதிப்படுத்த. அதாவது நீங்கள் அவருடைய கூட்டணி பாஜக கூட்டணி நின்னார், அது ஏராளமான பன்னீர்செல்வங்கள் போட்டிக்கிட்டாங்க, கடுமையான நெருக்கடிக்கு அப்புறம் இவ்வளோ 3 லட்சம் ஓட்டலாம் அதெல்லாம் இருந்து போல. ஏன்னா ஒரு 3 முறை முன்னாள் முதல்வராக இருந்தவர், அவருக்கு பெரிய சமூக பின்னணி பலம்லாம் இருந்திருக்கு, அதை நிரூபித்திருக்கிறார். ஆனால் தொடர்ந்து இதே போன்று இதாக நிற்க முடியுமா? பலாப்பழத்தையே நிற்க முடியுமா? இல்லை, நீங்கள் எப்படி 2 விஷயங்களை தேர்ந்தெடுத்து தான் ஆக வேண்டும். எய்தர் இரட்டை இலை இல்லைன்னா தாமரை. இப்போ தாமரையில் நிற்பதற்கு தயாராகிவிட்டார் அப்படின்னு தான் நான் புரிந்து கொள்கிறேன். ஸோ அந்த முடிவை நோக்கி போகிறார். அந்த முடிவை எடுத்து விட்டார்னா அவருக்கு அடுத்தது இன்னும் ஒரு அரசியல். ஒருபோதும் தனி கட்சியை தொடங்குறது இல்லை அப்படின்னு நிலைப்பாட்டில் இருக்காரு. அஃபிஷியலாகவே சொன்னார். நியூஸ் 18க்கு எக்ஸ்க்ளூசிவ் பேட்டி கொடுத்தாரு. தனி கட்சியை ஏன் அவர் தொடங்க மாட்டேன், ஒருபோதும் தொடங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு ஏன் தாமரை? கடந்த முறை பிரதமர் நரேந்திர மோடி முகத்தை வைத்து தேர்தலை சந்தித்த பாஜக, அப்போது கிடைக்காத வசீகரம் இப்ப ஏன் பாஜக இணைய வேண்டிய தேவை ஏற்படுது? இப்போ தேவை என்னன்னா, முதல்ல 2 விஷயங்கள். ஒன்று நிலைமை கைமீறி போகிறது. நீங்கள் நீதிமன்ற படி கதவுகளை தட்டி எத்தனையோ அதனால ப்ராசஸ் சார் சொல்லுவாங்க, அந்த ப்ராசஸ்லாம் இருந்தால் கூட இன்று வரை அவருக்கு கை கொடுக்கவில்லை. இனி வரப்போகிற காலத்தில் எடப்பாடிக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஒன்று. 2வது, அவருக்கே உரிய சமூக வாக்கு வங்கிகளை தென் தமிழ்நாட்டு உள்ள இருக்கு பாத்தீங்களா, அது பெரும்பாலும் நயினா நாகேந்திரன் அவர்கள் பாஜக தலைவர் ஆனதுக்கு அப்புறம் அது அந்த கூட்டணி அந்த கணக்குகள் சமூக வாக்கு வங்கிங்கிறது கலைத்து போடப்பட்டு விட்டது. ஆல்ரெடி அந்த சமூகம் பாஜக போய்விட்டது. பலாப்பழம் அல்லது தாமரை 2 ஆப்ஷன் தான் அப்படின்னு சொன்னார். ஆனா அவர் ஒன்று சொன்னார், ஓபிஎஸ் அவர்கள். டிடி தினகரனும் திருமதி வி கே சசிகலா அவர்கள் நாங்கள் எல்லாரும் ஓரணியாகத்தான் இருக்கிறோம், மதுரை மாநாட்டில் அதை நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படின்னாரு. நான் என்ன கேட்கிறேன், ஏன் பலாப்பழமாவும் தாமரையும் தான் இருக்கணும், ஏன் அது குக்கரா இருக்க கூடாது? இப்போ ஓபிஎஸ் கேள்விதான், நான் கேள்வி சொல்லிதான். ஓபிஎஸ் உடைய நிலைப்பாடு தனி கட்சி தொடங்குவதாக இல்லை, அதிமுகவில் சேர்வதற்காக எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை என்றுதான் கடைசி ஸ்டாண்ட். ரைட். இல்ல, நான் கேள்வியா கேக்குறேன். சரி, அவர் கேள்வி முன்வச்சிருக்காரு. அவர் பதில் சொல்ல. ஆனா இந்த கேள்விக்கு நானும் பதில் சொல்ல விருப்பப்படுறேன். என்ன காரணம்னா, அவர் வேறு எந்த இடத்தில் எந்த நிலையிலும் தனித்துவாக செயல்பட முடியாது. அவர் ஏதோ ஒரு ஷேடோவில் இருந்துதான் ஆக வேண்டும். அவர் குக்கரில் இருந்தாக வேண்டும், தாமரை இருந்தாக. நல்ல கேள்வி, நல்லா சொன்னார், நல்ல பாயிண்ட் ஆக்சுவலா. சோ அதனால அவர் தனித்து செயல்பட முடியும். அந்த துணிவு இருந்திருந்தால் எப்போ சேலஞ்ச் பண்ணிருப்பாங்க. எப்படி எம்ஜிஆர் அவர்கள் கட்சி நீக்கப்பட்ட பிறகு எப்படி கலைஞரை சேலஞ்ச் பண்ணி வெளில வந்தாரோ, அது போல எடப்பாடியை சேலஞ்ச் பண்ணி தொகுதியாக போய் அதிமுக தொண்டர்களை சந்தித்திருப்பார். அவர் சந்திக்கவில்லைங்கிறதுல என்ன தெரியுதுன்னா, அவருக்கு அந்த மாதிரியான விஷயங்களே ஆர்வம் இல்லை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகே. ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவை நிறைய பேர் வலியுறுத்துறாங்க. ஓபிஎஸ் கடைசி எந்த விதமான நிபந்தனையும் விதிக்கல. ஆனா பிரதமருடைய வருகை எதிர்நோக்கி கடிதம் எழுதியிருப்பது மூலமா இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுடைய வெளிப்பாடு தான் இந்த கடிதம் எழுதுந்து அதை பற்றி தொடர்ச்சியான செய்திகள் வெளியாகுது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. என்ன வியூகம் ஓபிஎஸ்க்கு? சார், அதுக்கு முன்னாடி திரு ராம்கி பத்திரிகையாளர் ஸ்வீப்பிங் சார்ஜஸ் ஓபிஎஸ் அண்ணன் மேலே சொன்னார், அவர் தாமரையில் தான் நிற்பார்னு. சார், இந்த உலகமே அழிஞ்சாலும் தாமரையில் நாங்கள் நிற்க மாட்டோம். சொல்கிறது புரியுதுங்களா? ஏன் அப்படி இணைந்து பயன்படுறாங்க? இல்லை, அது ஏன் சார், எங்களுக்கு நாங்கள் திராவிட இயக்க சித்தாந்தத்திலேருந்து வந்தவங்க சார், சரிங்களா? ஓபிஎஸ் அண்ணன் மிக தெளிவாக இப்போ சமீபத்தில் இந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் சொன்னார், நாம் வந்த பாதை என்பது திராவிட இயக்க பாதை. தந்தை பெரியார், பேரறிஞர் பிள்ளை அண்ணா, இன்னும் கலைஞர் பேரவே சொன்னார். ஒன்றுபட்ட திமுகவில் நான் மாணவனாக இருந்தேன், திமுக என்று சொல்லக்கூடிய திராவிட மாணவர் முன்னேற்ற கழகத்தில் நான் சிறுவனாக இருந்து அந்த காட்சி பார்த்தவன். எனவே பிறகு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், புரட்சித்தலைவர் இந்த நீண்ட நெடிய பயணத்தில் இந்த டேக் இருக்குங்களா, திராவிட இயக்க சித்தாந்தம்ங்கிறது, இதை இழந்துட்டு அரசியல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எனவே ஒரு கூட்டணி தானே வரும், பிஜேபியோட கூட்டணி தானே வைப்போமே தவிர ஒருபோதும் சித்தாந்தத்தை காவு கொடுத்து விட மாட்டோம் என்று சொன்ன பிறகு, அறுதிட்டு உறுதியாக சொன்ன பிறகு அவருக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. ஒன்று தாமரையில் நிற்கணும், இல்லாட்டி அதில் நிற்கணும். ஏன் தினகரன் குக்கரில் நிற்கிற மாதிரி நாளைக்கு ஒரு சூழ்நிலை வந்தால், இஃப் அட் ஆல் வி ஆர் புஷ் டு எ சிச்சுவேஷன் வேர் இன் வி ஹேவ் டு செலக்ட் எ சிம்பல், எங்களால் செலக்ட் பண்ண தெரியாதா? அந்த இன்றைக்கும் தேர்தல் ஆணையம்